ஹாய் ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன். இந்த வீடியோவில் நம்ம அடுத்த படம் பைசன் காலமாடன் அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் அப்படின்றது ஒரு பிராண்டுங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தன்னுடைய திரைமொழி இந்த சினிமா மூலமாக தன்னுடைய அரசியல் தான் புரிஞ்சு வச்சுருக்க ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை பற்றி நான் கண்டிப்பாக என்னுடைய படங்களை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல. ஸோ அதில் ஜெயிச்சுட்டு இருக்கிறாப்புல, அதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமும். ஸோ இந்த பைசன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத ஒரு பேக்ட்ராப்பாக எடுத்துக்கிட்டு, ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு இன்னொரு அரசியல் இங்கே பேசியிருக்கிறாப்புல. தென் மாவட்டத்தில் 1994 நடந்த சில சம்பவங்களை அப்படி கோர்வையாக வச்சு ஒரு அருமையான ஒரு கதையை இங்கே படமாக கொடுத்துருக்குறாப்புல. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போல இருக்குது, இதில் என்ன ஒரு அரசியல் கொண்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனால் ட்ரெய்லரில் ஒரு 2 கேரக்டர் வந்துச்சு, லால் சார் கேரக்டரும் அமித் சார் கேரக்டரும். அதிலிருந்து இந்த படத்து மேலே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு பற்றிக்கிச்சு. எக்ஸாக்ட்லி அதுதான் இன்றைக்கி காசாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ பைசன் இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதையின் களம், அந்த களம் என்ன அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றிலாம் பேசி முடிச்சிருவோம். ஏன்னா மாரி செல்வராஜர்களை பற்றி நம்ம அதுக்கப்புறமா பேசிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ருவ் விக்ரம் டிட்டோ அப்படின்னா சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஒரு லாஸ்ட் ரைடு ஒன்று பண்ணுவாப்புல. நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துக்காக இந்த மனுஷன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு பச்சைக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த பாடி லாங்குவேஜுக்கு முன்னாடி ஒரு ஆட்டிடியூட்டுக்கு முன்னாடி ஒரு நடந்து வருவாப்புல. லைட்டாக அப்படியே சியான் நம்மளுக்கு அப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டு வருவாப்புல. எஸ், அதே ரத்தம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். அது என்னவா வேணால் பேசிட்டு போட்டோம், தப்பே கிடையாது, அது இருந்து தான் ஆகும் இல்லையா. நமக்கு வாவ் சியான் சார் சின்னதை எங்கே பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. படம் முழுக்கவே இந்த படத்துக்காண்டி எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காப்புல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது படம் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு அது கபடியாக இருக்கட்டும், ஏன்னா கபடியில் சும்மா ரோப் போட்டு தூக்கி அப்படிலாம் பண்ணாமல் ரியலாக அந்த பல்ட்டிலாம் அடித்து வர்றதெல்லாம் ரியலாக பண்ணியிருக்கிறாப்புல. சூப்பர். அதெல்லாம் கபடியில் ஆடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும், சூப்பர்ப்பா கரெக்டாக பண்ணியிருக்காப்புலப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்பே தெரியுது. சூப்பர்பு. அதாவது அவர் எதிர்பார்த்த ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் இந்த பைசனை. அடுத்ததாக லால் சார், அமீர் சார் அண்டு பசுபதி சார் 3 பேருமே பார்த்திங்கன்னா 3 பவர் ஹவுஸுங்க, வேறு லெவல். அமீர் சார் ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் லால் சார் ரொம்ப சட்டிலாக, அதே டைமில் ஒரு ஆக்ரோஷமாக, அது கரெக்டாக அந்த ஒரு மீட்டர்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதில் பக்காவாக கொடுத்துருந்தாப்புல. இவங்க 2 பேருக்கு மேலே எஸ் பசுபதி சார் அந்த அப்பா கேரக்டரில் மனுஷன் மிரட்டியிருக்காப்புல. அதாவது கோபம், துக்கம், ஏமாற்றம், அதுக்கப்புறம் வலி, பையன் மேலே உள்ள ஒரு பரிதவிப்பு, இயலாமை, எல்லாத்தையுமே எல்லாம் நவரசங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே அப்படியே மனுஷன் நான் பரிமாறுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சபாஷ் போட வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள். அப்புறமா எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அருவி மதன். பேசிக்காகவே என்னென்னா, தமிழ் சினிமாவில் அந்த மனுஷனை இது வரைக்கும் ஏதாவது ஒரு படத்தில் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏய் அப்படின்னு ஒரு இரிட்டேட் ஆகிற ஒரு கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அடடா யோ நீ இவ்வளோ நல்லவனாயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான கேரக்டர். அந்த கேரக்டருமே அருமையாக பண்ணியிருக்காப்புல. இவங்க எல்லாருக்கிட்டேயுமே கரெக்டான அந்த வேலையை ப்ராப்பராக நம்ம மாரி செல்வராஜர்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். அப்புறமா ஹீரோயின்ஸ் உண்மையிலே ரஜிஷா விஜயன் அவங்களுமே சூப்பரு. ஒரு மாதிரியான ஒரு மூடியான ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கணும், வேறு லெவல். அதுக்கப்புறமா நம்ம அனுப்பமா சூப்பராக அழகாக நம்ம துருவை லவ் பண்ணுறாங்க, அந்த லவ்வுக்காக அடி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சபாஷ். ரைட், இப்போ அந்த மெயின் களத்துக்கு வருவோம். மாரி செல்வராஜ் அவருடைய அந்த கிராஃப்ட் மேலே உள்ள அந்த லவ், அந்த பாலிட்டிக்ஸ். அதாவது ஈஸியாக ஒருத்தரை தூக்கி ஒருத்தரை இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இதை எப்படி நான் ஒரு புரிதல் ஒன்று வச்சுருக்கேன்ல, எல்லாருமே சமம்,
ஈக்குவாலிட்டியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் எப்படி இதை கொண்டு வர்றது அப்படின்றத ரியாலிட்டிக்கு ரொம்ப கிட்ட போய் இங்கே வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாப்புல. அதுக்கு நம்ம அமீர் கேரக்டரையும் நம்ம லால் சார் கேரக்டர், இவங்க 2 பேர் கேரக்டரை வச்சு ஒன்று பண்ணியிருக்கிறாப்புல. வாழ்த்துக்கள். நிஜமாக உயிரோடு வாழ்ந்து இறந்தவங்களுடைய கேரக்டர்ஸோடைய சாயல் தான் அந்த 2 கேரக்டர்ஸுமே. ஆனால் அதை வந்து ஒவ்வொரு குறியீடு மூலமாக அப்படின்றது வேறு. பட் அதை தாண்டி இவங்க 2 பேருமே நம்ம அந்த பர்டிகுலர் கேரக்டர் பைசனுடைய கேரக்டரில் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் என்னவா இருந்தாங்க அப்படின்றது வந்து அதையும் கொடுத்துருக்கிறது அப்படின்றது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குள்ளெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில். ஆனால் படம் முடிஞ்சு நான் திருப்பி வந்து பார்க்குறப்ப அந்த போலீஸ்லாம் இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, உள்ளே இருந்தது வேற ஒன்று. அதுதான் இங்கே வந்து அதான் சொல்கிறல, எப்போ பாரு முறுக்கிட்டே அலையாதீங்கடா, அதை வேற ஒரு ஆங்கிள்லையும் பாருங்கடா அப்படின்னு ஒன்று சொல்ல வச்சுருக்காப்புல மாரி செல்வராஜ். வாழ்த்துக்கள். குறிப்பாக அமீர் சார் வந்து அந்த காரில் வர்றப்ப ஒரு விஷயம் பேசுவார். எதுக்காக நான் கத்தி எடுத்தன்றதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது. இவங்க வந்து தன்னுடைய கேஸ்டுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு பார்க்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு 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 இது கட்ஸ் வேணுங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் எங்கள் 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனையை ஏன்டா 2 சாதியோட பிரச்சனையாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் உள்ளவனை அந்த சாதி அப்படின்றதுக்குள்ளே அடக்காதீங்கடா, அவனோட திறமையை மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்தது அப்படின்றதெல்லாமே வந்து மாரி செல்வராஜால் மட்டும்தான் முடியும். உண்மையிலேயே அந்த 2 பக்கமும் யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆனால் கூட இது வந்து வேறு மாதிரி முடிஞ்சு போயிடும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சோ அதையுமே வச்சு ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் யா, ஹேட்ஸ் ஆஃப். அதாவது நிறைய இடத்துல நம்மளுக்கே நான் நிறைய வாட்டி யோசித்த நிறைய விஷயங்கள் எல்லாமே திரையில் வந்து டயலாகாக பார்க்குறப்ப நமக்கு வந்து வாவ் நம்மளும் இது தனியாக யோசிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் இங்கே வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. அந்த வருத்தத்தை ஃபுல்லுமே வந்து இந்த படம் முழுக்க அள்ளி தெளிச்சிருக்கிறாப்புல. ஸோ வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. படம் ஸ்லோவாக தான் போகும், நான் அதையும் சொல்லிடுறேன். ஆனால் எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஒன்ஸ் நீங்கள் அந்த கதையோட ஏதாவது ஒரு கேரக்டரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து உள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கம்மி, அந்த கான்ஃப்ளிக்ட் 2 முக்கியமான கேரக்டர்ஸோடைய கான்ஃப்ளிக்ட் ஜாஸ்தி காமிச்சிட்டு, செகண்ட் ஹாஃப் முழுக்கவே இந்த 2 கேரக்டருமே இந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்தது டாப் நோச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் ஒன் ஆஃப் தி தரமான படம் இந்த பைசன் என்கின்ற காலமாடன். அதில் எந்தவித டவுட்டுமே யாருக்குமே வேண்டாம். ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 4 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை வச்சு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துருப்பாங்க நிறைய பேர். என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் வேற ஒன்று பண்ணி வச்சான் பாருங்க, மனுஷையா மனுஷன்.